நித்யாம்மா, கால் வலிக்காமா? ஆமாச்சி, ஏன்னாச்சி இப்படி இருக்கு? ஒரு 2 நாளைக்கு இப்படிதாம்மா இருக்கும், கொஞ்சம் சமாளிச்சுக்கோ, சரியா வந்துடும். சரியாம்மா? சரியாச்சி. அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்தாலாம்மா? சொல்லி கொடுத்தாங்க. சரிம்மா. இப்போ மாமா அத்தை எல்லாம் வருவாங்க, ஆச்சி தாத்தா எல்லோரும் வருவாங்க. நீ வேறு ட்ரெஸ் ஏதாவது மாற்றிக்கிடுதியாம்மா? ஆச்சி தாத்தாவா? அம்மாச்சி தாத்தாவா? அத்தை மாமா வருவாங்களா? இவ்வளோ நேரம் மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருந்தேன், இப்போ ஒரே சந்தோஷமா இருக்கு. இல்லாச்சி, அம்மாச்சி தாத்தா அத்தை மாமா எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, லீவுக்கு கூட போகலை, அதான் வர்றாங்கன்னொன்னே ஜாலியாயிருச்சு. சரிம்மா, அத்தை மாமாவை தானே சடங்கெல்லாம் செய்யணும். அப்படியாச்சி, சரி சரி. என் கிளாஸில் உள்ள பிள்ளைங்களும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஆச்சுன்னா சடங்குலாம் வைப்பாங்க, அதுக்கு அத்தை மாமா சொந்தக்காரங்க எல்லோரும் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்கச்சி. அப்படியாம்மா? உன் கிளாஸில் உள்ள பிள்ளைங்களும் நிறைய பிள்ளைகள் சடங்காயிருக்கு போல இருக்கு. ஆமாச்சி, ஒரு 4-5 பிள்ளைங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ணன் வருவானா? ஆமாம்மா, அண்ணனுக்கு ஃபோன் பண்ண சொன்னேன், பண்ணாலா என்னன்னு தெரியலை. வந்துடுவான். இந்த உமாவை என்ன இன்னும் வரக்கானோ? முட்டையை எடுத்துகிட்டு வர சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு? முட்டை எதுக்காச்சு? ஆஃப் பாயில் போட்டு தர போகிறீங்களா? ஆமாம், ஆஃப் பாயில் போட்டு தராங்க. இரு வரட்டுன்னு சொல்லுதேன். நித்யாமா, என் பிள்ளை என்ன செய்யுது? வாப்பா, உன் பிள்ளை என்ன செய்யுது? அவள் பாட்டுக்கு தான் இருக்கா. ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்கட்டுமாமா? வாங்கி கொடுக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக இரு. இன்னும் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கணும்ல. என்னதாச்சு கொடுக்க போகிறீங்க? எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் சொல்கிறத பார்த்தா. ஏப்பா, உமா வந்துட்டாளான்னு பாரு. ஆமாம்மா, வெளியே தான் நின்றுட்டு இருந்தா, வள்ளிட்ட பேசிகிட்டு இருக்கா. பாரு, நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். எங்கம்மா போகிறீங்க? இப்போ உமாட்ட முட்டை கொண்டு வர சொன்னேன், கொண்டு வந்துட்டானா அது முதல்ல கொடுக்கணும். நேரம் ஆகிக்கிட்டே போகுது பாரு. சரிம்மா, போய் கேளுங்க. நித்யாம்மா, வயிறு வலி இப்போ எப்படிம்மா இருக்கு? இப்போ பரவாயில்லப்பா. சரிம்மா, இருன்னா நான் அம்மா வர சொல்லுதேன். சரிப்பா. அல்லிக்கா, என்ன உட்காந்தாச்சு? வாடி உமா, வா வா. இல்லை, நீ வந்துட்டியா? சரி வா வா. ஏக்கா, என்ன இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணனை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ அண்ணனே உன்னையே தேடி வர போகிறாங்க போல இருக்கு. ஆமாம் உமா, ஆனால் இன்னும் எங்கள் அண்ணனுக்கு ஃபோனே பண்ணலை, சொல்லணும் இனிமே தான். உமா வந்துட்டியா? சீக்கிரமாக கொண்டாமா முட்டையை, அவளுக்கு முதல்ல கொடுப்போம். இந்தாங்க கொண்டு வந்துட்டேன். வள்ளி ஏந்தி ஒரு டம்ளர் நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி எடுத்துட்டு வா. இந்த முட்டையை கொடுத்துட்டு அந்த முட்டை ஓடு நிறைய நல்லெண்ணெய் கொடுக்கணும்ல. அந்த எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்கள் முன்னாடி போங்க, அந்த பின்னாடியே வரேன். பயமாக இருக்குடி, இந்த முட்டையை குடிப்பாளா என்னன்னு தெரியல. மல்லு கட்டி தாங்க குடிக்க வைக்கணும், கண்ணை மூடிட்டு அப்படியே ஊற்றி விட்டுற வேண்டியது தான். சரி, நீ உள்ளே போனா போய் அந்த நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு வரேன். என்ன செல்வி, வாய் அடைச்சி போய் அங்கேயே நின்றுட்டு இருக்க? வா, உள்ளே போய் நித்யா பார்த்து வருவோம். வரேன், முன்னாடி போங்க, பின்னாடியே வரேன். நித்யாம்மா, இந்த முட்டையை வாங்கி குடிமா. ஆச்சி, என்ன பச்சை முட்டையை குடிக்க சொல்கிறீங்க? பச்சை முட்டையை தாண்டி குடிக்க சொல்லுவாங்க இன்னும் 10 நாளைக்கு. வாங்கி குடிமா, குடிச்சாதான் நல்லது உடம்புக்கு. எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, வாங்கி குடி மடக்குன்னு. கண்டிப்பாக குடிக்கணுமா? அம்மா குடிச்சு பாரு, ஒன்றுமே தெரியாது. டபக்குன்னு வாயில் ஊற்றினோன்னு முழுங்கிரு, ஒன்றும் செய்யாது. குடிச்சிட்டேன். வள்ளி, அந்த டம்ளர் கொடு. அந்த ஓட்டை கொண்டாமா, அது நிறைய எண்ணெய் ஊற்றி தருவேன், அதையும் குடிச்சிடணும். சரியா? ஏன் ஆச்சி இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? இப்போ இது உங்களுக்கு கொடுமை மாதிரி தாம்மா தெரியும், இதுதாம்மா உடம்புக்கு நல்லது. இதையும் குடிச்சிருமா, ஒரு செகண்ட் தான், குடிச்சிரு. குடிச்சிட்டா ஆச்சி இதையும். அவ்வளோதான், இதுக்கு போட்டு இப்படி பயந்துட்டு கிடந்தியே, குடு. இப்படி நேரத்தில் தாம்மா நாங்கள் கொடுக்குறதெல்லாம் கழிக்காமல் சாப்பிட்டீங்கன்னா தான் உன்னோட முதுகெலும்பு நல்லா வலுப்பெறும், நாளை பின்ன உனக்கு நல்லதுமா உடம்புக்கு. ஆஜி சொன்னதை கேட்டு நடந்துக்கோமா, இன்னும் ஒரு 10 நாளைக்கு, அப்போ தான் நல்லது. இப்போ கஷ்டப்பட்டேன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவோம். வள்ளி, அவளுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருமா, அவள் மாற்றிட்டு இருக்கட்டும், நம்ம மற்ற வேலையை பார்ப்போம். சரி அத்தை. என்ன நித்யா, டேஸ்ட்டாக இருந்துச்சா? ஏன்ட்ட நீங்கள் வேற, நல்லாவே இல்லை. இப்போ வள்ளியோட அப்பாவுக்கு அம்மாவுக்கு அண்ணனுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லு. அதுக்கப்புறம் உன் அக்கா தங்கச்சி எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லணும்ல. கடைன்னு சொல்லுங்கள், என்னைக்குன்னு நாள் குறிக்கணும்ல, அந்த தலைக்கு தண்ணி ஊற்றுறது என்னைக்குன்னு. சரிம்மா, இருந்தால் ஃபோன் பண்ணுறேன்.
ஹலோ மாமா அண்ணா அதான் பேசுகிறேன். உங்கள் பேத்தி பெரிய பிள்ளை ஆயிட்டா. ஆமாம், இன்னைக்கு தான். சரி, மச்சான் வீட்டில் இருக்காங்களா? அத்தைகிட்டே சொல்லிடுங்க. சரி மாமா, அப்போ நான் மச்சான்ட்ட தனியாக ஃபோன் பண்ணி சொல்கிறேன். நான் பேசிடுறேன் மாமா, வைக்கட்டுமா? சரி. அப்பாட்ட சொல்லிட்டீங்களாங்க? அப்படியே கையோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருங்க. ஹலோ மச்சான், நல்லா இருக்கீங்களா? தங்கச்சிலாம் நல்லா இருக்காங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். இங்கே உங்கள் மருமக பெரிய பிள்ளை ஆயிருக்கா? ஆமாம், இன்னைக்கு தான். அதை சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். வாங்க எல்லோரும் வாங்க வாங்க. என்னைக்கு தலைக்கு தண்ணி ஊற்றுறது நாள் குறிக்கணும்ல. நீங்கள் வந்து சொன்னதான் அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். சரி மச்சான். சரி வச்சிட்றேன். வாங்க. ஏம்மா எல்லாத்தையும் சொல்லியாச்சு, இன்னும் வேறு யாருக்கு சொல்லணும்? ஏப்பா அவங்ககிட்ட சொல்லிட்டு இல்லை, அப்புறம் நீ உன் அக்கா தங்கச்சி எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடு. அப்புறம் நாள் குடிச்சதுக்கப்புறம் என்னைக்குங்கிறத சொல்கிறேன்னு சொல்லிடு. சரிம்மா. அப்புறம் வள்ளி, நீயும் அக்கா தங்கச்சி எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுமா? சரிங்க அத்தை, நான் சொல்லிடுறேன். அப்புறம் அவங்க அண்ணன் எல்லோரும் வந்து நாள் குடிச்சதுக்கப்புறமா அக்கம் பக்கத்தில் சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லிக்கலாம். சரிங்க அத்தை, சரிங்க. என் பேரனுக்கு ஃபோன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். இந்த இப்போ கொஞ்சம் லீவ் இருக்குது, நான் அங்கே வரணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேம்மான்னு சொன்னான். வாரேன்னு சொல்லியிருக்கான். லீவ் விட்டதுலேருந்து நீ உன் பேக்கை கூட திறக்கல பாப்பா. நீ ஹோம்ஒர்க் எடு, இப்போ மாதிரி எழுதணும்னு நினை. அம்மா நான் நாளையிலேருந்து எழுதுறேம்மா, ப்ளீஸ்மா. ஹலோ என்ன செல்வி சொல்லு. அப்படியா? என்ன சொல்ற? நித்யா பெரிய பிள்ளை ஆயிட்டாளா? சரி சரி, நீ எங்க இருக்க? அங்கதான் இருக்கியா? கிளம்பிட்டியா? சரி, அப்ப நான் போய் பார்க்குறேன், போ. சரி. உமா, பாத்திரத்தை கழுவியாச்சு, அவ்வளோதானே? வேற எதுவும் செய்யணுமா? சீக்கிரம் சொல்லு, எனக்கு வேற வேலை இருக்கு. உங்களுக்கு அப்படி என்ன வேலை இருக்கு வெளியே? நான் வள்ளிக்கா வீட்டுக்கு போயிட்டு வர போறேன். இங்க இருந்து பாப்பா பாத்துக்கோங்க. இப்போதானடி அங்கேருந்து வந்த, எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு அதுக்குள்ளே மறுபடியும் போகணுங்கிற. நான் வெளியே எங்கேயும் போகவே கூடாதா? இப்பதான் வந்தேன். அங்க நித்யா பெரிய பிள்ளை ஆயிட்டாலாம். எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. நான் இன்னும் போல. நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க வீட்டில் இருங்க. அப்படியா? வள்ளியக்கா மகளா நித்யாவா பெரிய பிள்ளை ஆயிட்டாளா? ஆமாங்க, இவ ஹோம்ஒர்க்கே எழுதவே இல்லை லீவ் விட்ட நாள்ல இருந்து. இவளுக்கு கொஞ்சம் எழுத சொல்லி கொடுங்க. என்ன உமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை அப்போதையே வான்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நான் தான் சரி நீ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போன்னு சொன்னேன்லான்ட்டு வாரேன்னு சொல்லிட்டேன். இப்போ போயிட்டு இப்படி சொல்ற? சொன்னா சரின்னு கேளுங்க. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போய் நீங்க பேசாட்டா என்ன? ஒழுங்கா வீட்டில் உட்காந்து பிள்ளைக்கு ஹோம்ஒர்க் எழுத சொல்லி கொடுங்க. நான் போயிட்டு வரேன். சொல்ல கேட்காம அவாட்டு போயிட்டே இருக்கா பாரு. பாப்பா, உன் புக்கெல்லாம் எடுத்துட்டு வா, நம்ம எழுதுவோம். அப்பா ப்ளீஸ் பா, நான் நாளைக்கு தான் எழுதுவேன். நான் அம்மாட்ட இப்பதான் சொன்னேன். என் செல்லெல்லாம் என் தங்கம்லாம் எடுத்துட்டோமா, நம்ம ஒரு பேஜ் மட்டும் இன்னைக்கு எழுதுவோம், மீதியெல்லாம் நாளைக்கு எழுதுவோம், சரியா? சரி, அப்ப நான் ஒரு பேஜ் தான் இன்னைக்கு எழுதுவேன். சரிம்மா, போய் எடுத்துட்டு வா, போ. பிடிவாதம் பிடிக்கிறல அம்மா மாதிரியே இருக்காப்பா இவளும். என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா வர்ற மாதிரி இருக்கு? சந்தோஷமான விஷயம் தாண்டி. நீ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்திய நல்ல விஷயம் அதான் நடந்திருக்கு. என்னங்க சொல்றீங்க? என்ன சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு? கண்டிப்பா சொல்லணுமா? நீங்க சொல்லவே வேண்டாம், எனக்கே தெரிஞ்சு போச்சு. என்ன அப்ப நீயே சொல்லு பாப்போம். எனக்கு தெரிஞ்சு நித்யா பெரிய பிள்ளை இருப்பான்னு நினைக்கிறேன். எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? அதான் நான் சொல்ல வந்தேன். இப்பதான் மருமகன் ஃபோன் பண்ணி வச்சாரு. அதான் சரி உன்ட்ட சொல்லுவோம், சந்தோஷப்படுவேன்ட்டு வந்தேன். எனக்கு தெரியுங்க, 2-3 நாளாவே அதே எண்ணமாவே இருந்துச்சு. அதான் நடந்திருக்கும்னு நினைச்சேன். உன் மகன் எங்க? அவன் தானே போய் முன்னாடி நின்று எல்லாம் செய்யணும். எங்க போயிட்டாங்க? சீக்கிரமா வர சொல்லு. என்னென்னு போய் பார்த்து நாள் குறிக்கணும்ல, என்னைக்கு இந்த தலைக்கு தண்ணி ஊத்துறதுன்னு. என்னப்பா என்னையே தான் கேட்டுட்டு இருக்கீங்களா? வாப்பா உன்னையே தான் கேட்டுட்டு இருந்தாங்க. நித்யா பெரிய பிள்ளை ஆயிட்டாலாம்ல, அவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களா? ஆமாம்மா, எனக்கு இப்போ தான் மச்சான் ஃபோன் பண்ணாங்க. அந்த அக்கில் தான் சரி உங்ககிட்ட வந்துட்டு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு கேட்டு கிளம்புவோன்னு சொல்லிட்டு வந்தேன். சரி, அப்ப அவளையும் கூட்டு வா. எல்லாரும் ஒண்ணா போய் எட்டி பார்த்துட்டு வந்துருவோம் சீக்கிரமா. எதுவும் வாங்கிட்டு போகணுமாடி இப்போ போகும்போது? ஆமாங்க, நாட்டுக்கோழி முட்டை கிடைக்குமா? அது கிடைச்சிச்சுன்னா ஒரு 10 முட்டை கணம் வாங்கிட்டு போகணும். தரோம், களி மாவு திரிச்சு வச்சிருக்கேன். அதையும் எடுத்துக்கிட்டு ஒரு 2 கிலோ கருப்பட்டியும் வாங்கிட்டு போவோம். அங்கே போய் நான் களி கிண்டி கொடுப்போம். ஏன் அத்தை, தலைக்கு தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷனை நாளைக்கே வச்சுக்கலாம்ல? ஆமாம்மா, நாளைக்கு நான் 3வது நாளாக இருக்கும். நாளைக்கு கூட வச்சிடலாம். எல்லாத்துக்கும் வசதிப்படுமா என்னன்னு கேட்கணும். அப்படின்னா இன்னைக்கு சீக்கிரமாக போய் பார்த்துட்டு அப்படியே வர்ற வழியிலே ட்ரெஸ் எல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். நாளைக்கு தண்ணி ஊற்றணும்னா சட்டெல்லாம் தைக்கணும்ல. சரிம்மா, அப்போ பார்த்துட்டு இந்த நேரத்தோட கிளம்பிடுவோம். வரும்போது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்துடும். வள்ளி வள்ளி எங்கே போயிட்ட? இங்க வீட்டில் இத்தனை பேர் வந்திருக்கிறது கூட தெரியாம உள்ளக்க இருக்கா பாரு. அப்பா அம்மா எல்லாரும் எப்போ வந்தீங்க? வாங்கண்ணே, அண்ணி நல்லா இருக்கீங்களா? அப்பா இப்போ
இப்போ உங்க உடம்புக்குலாம் பரவாயில்ல, நல்லா இருக்கீங்க தானே? நல்லா இருக்கம்மா. நீ நல்லா இருக்கீல்ல? நித்யா என்ன செய்யறா? எப்படி இருக்கா? நல்லா இருக்கலாம்? நித்யா எங்க வள்ளி உள்ள இருக்காளா? வாங்க எல்லாரும் உள்ள போய் பார்ப்போம். வாங்க நீ வாங்க. அண்ணா வாண்ணா, உள்ள வாண்ணே. மைனி வாங்க மைனி. அண்ணா வாங்க அண்ணா. தம்பி பாப்பா நல்லா இருக்கீங்களாம்மா? வாங்கம்மா எல்லாரும் வாங்க. ஆச்சி தாத்தா அத்தை மாமா எல்லாரும் வாங்க. பாத்தியா என் மருமக பெரிய மனுஷி ஆயிட்டான்றதை நிரூபிச்சிட்டா. எல்லாரையும் வாங்கன்னுலாம் கூப்பிட்றா பாத்தியா? வேற என்னாலும் சின்ன பிள்ளையா? பெரிய மனுஷி ஆயாச்சுன்னா பெரிய பிள்ளை மாதிரி தான் நடந்துக்குவா. மைனி வாங்க இதில் உட்காருங்க. இருக்கட்டும் மைனி, நிக்க. தலைக்கு தண்ணி ஊத்துறது என்னைக்குன்னு நாள் குடிச்சிட்டோம்னா அதுக்குள்ள வேலையை பார்க்கலாம்ல. நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு என்னைக்கு அவஸ்திப்படுதா சொல்லுங்க. நாளைக்கு ஊற்றிடலாமா வள்ளி? நீ என்ன சொல்கிற? ஊத்திடலாம் நீ. உங்களுக்கு என்னைக்கு அவசியப்படுதா சொல்லுங்க, அன்னைக்கு எல்லாம் செஞ்சிடும். முதல்ல இப்போதைக்கு நம்ம நாளைக்கு தண்ணிக்கு தண்ணி ஊற்றுறத பார்த்துருவோம். அப்புறம் பெரிய சடங்கு என்னைக்குன்றத ஒரு நல்ல நாள் பார்ப்போம். என்னத்தை நான் சொல்கிறது சரிதானே? சரிம்மா, இஷ்டம். மைனிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோம். ஏன்ட்ட ஏன் கேட்குறீங்க? எல்லாம் சரியாக தான் வரும். நாளைக்கு 3ஆவது நாள் தலைக்கு தண்ணி ஊற்றுருவோம். எல்லாத்துக்கும் பக்கத்தில் எல்லாத்துக்கும் சொல்லணும் பார்த்தீங்களா? அப்போ இன்றைக்கி எல்லாத்தையும் எல்லா வேலையும் பார்ப்போம். சரிங்க, அப்போ நம்ம கிளம்புவோமா? இப்போமே கிளம்புனா தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக சரியாக இருக்கும். சரி ஏம்மா இப்போ கிளம்புமாம்மா? மைனி பேத்தி பெரிய பிள்ளையா இருக்கா, நீங்கள் இருக்கலாம்ல, இருந்து நல்லது கிட்டதெல்லாம் கொடுக்கலாம்ல. இல்லை மைனி, இன்னைக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு இந்த சீரெல்லாம் என்னென்ன வேணுங்கிறது சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்களா எல்லாம் இருந்து சொல்லி கொடுத்து செஞ்சுட்டு நாளைக்கு வருவோம்ல, அந்த கிளம்பு நான் 4 நாளைக்கு இருக்கேன். சரி மைனி, அப்போ அப்படியே செய்யுங்க. சரி வள்ளி, அப்போ நான் போயிட்டு சேலை எடுக்கணுமா லெஹங்கா எடுக்கணுமா பார்த்துட்டு அங்கேருந்து ஃபோட்டோ அனுப்புகிறேன். நீ நித்யாட்ட காமிச்சிட்டு எது பிடிக்கோ அதை சொல்லு, அதை வாங்கிடுவோம். சரியா? ஃபோட்டோலாம் எதுக்கு நீ? உங்களுக்கு எது பிடிக்கோ அது நல்லதாக பார்த்து வாங்கிட்டு வாங்க. உங்கள் மருமகளுக்கு நீங்கள் பார்த்து வாங்கிட்டு வாங்க. சரி இங்கே வாங்க, இப்போ கிளம்பலாம். அத்தை மாமா வாங்க போகலாம். நித்யாம்மா, அப்போ நீ இரு, நாளைக்கு ஆச்சு வரேன்னு. சரி ஆச்சி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு நித்யாவுக்கு தலைக்கு தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷனில் எல்லோரும் பார்க்கலாம். ஓகே Okay, பாய் bye ஃப்ரெண்ட்ஸ். friends.